ஆனைமுகனின் தம்பி அருவுகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 28/9/2025 விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை சஷ்டி திதி 2:29 PM வரைக்கும். அப்புறம் சப்தமி திதி. கேட்டை நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்குது. தைதுல கரணம் மரணயோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். நம்ம ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலன் பார்க்குறோம். இந்த வார ராசி பலனில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள நாட்களில் கிரகங்களுடைய கோட்சார கிரக சஞ்சாரத்தினுடைய நிலையை வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன் சொல்கிறோம். தனிப்பட்ட ஜாதகத்தில் திசாபுத்தியை பார்த்தும் பலன் சொல்லலாம். திசாபுத்தி அந்தரம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் முழுமையான பலன் கிடைக்கும். அப்படி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பார்க்கணுன்னா 9842236995 9842236995ங்கிற என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், நேம் எல்லாம் நான் அதை கணிச்சிட்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பேன். நீங்கள் கூப்பிட்டா பேசிக்கலாம். கூகுள் பே நம்பர் இதே தான். அதுக்கான அமௌண்ட் சொல்லுவோம், போட்டுக்கலாம். தட்சணை கொடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஜோதிடருடைய வாக்கு பலிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அது தவிர பொருத்தம் பார்க்கணுன்னாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் 2 பேர்த்தோடு தான் அனுப்புனா அவங்களதை கணித்து நாங்கள் எழுதி பொருத்தம் எவ்வளவு இருக்குது, இது எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பற்றி சொல்லி பொருந்துமா பொருந்தாதான்னு சொல்லிடுவோம். அந்த இதுவும் இன்றைக்கி ஆன்லைன்லேயே நேரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இவ்வளோ ஒர்க் இருக்குது, ரொம்ப தூரம் இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்க எங்கிட்ட பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது தவிர என்னுடைய புத்தகங்கள் இருக்குது. விஜயா பதிப்பகத்தில் என்னுடைய ஜோதிட புத்தகம் கிரகராஜ்யம்னு ஒரு புக்கு நான் வெளியிட்டது இருக்கேன். நான் எழுதின புக்கு இருக்குது, அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தாலும் நிறைய உங்களுக்கு ஜோதிட சம்பந்தமான சின்ன சின்ன சந்தேகங்களுக்கான ஒரு விளக்கம் கிடைக்கும். கிரகராஜ்யம் ஜோதிட நூல் அன்னூர் KR வேலுசாமின்னு போட்டிருக்கோம். விஜயா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அது தவிர அட்சயம் வெளியீடில் நான் மூக்கணாங்கயிறு, அகப்பிரகணம், கருவேலங்காட்டு காரிகை நாவல், அதெல்லாம் தத்துவங்கள், முன்ன சொன்னது தத்துவங்கள். அப்புறம் அது தவிர காலப்பிரயோகம்னு ஒரு சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஒரு நூல். வீதியில் கிடந்த வீணுன்னு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சிறுகதைகள் முழுவதும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய 320 சிறுகதைகள் நான் எழுதுந்து சிறுகதைகள்.comனு ஒரு இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா என்னோடய சிறுகதைகளை 320 கதைகள் இருக்கும், தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அது தவிர நிறைய கதைகள் சிறுகதைகள்.comல இருக்குது. நீங்கள் நிறைய எழுத்தாளர்கள், 1000க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் இருக்குது. கதைகளை படிங்க, நல்லது. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட கிரகங்களுடைய இயக்கத்தினால தான் மனித வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும், நமக்கு ஒவ்வொரு நொடியும் அந்த கிரகங்களுடைய இயக்கத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அது எந்த நேரத்துக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்குங்கிறது ஜோதிடத்தில் பார்த்துக்கலாம். அதில் நம்ம வார ராசி பலனில் அந்த கிரக இயக்கம், சந்திரன் போகிற பாதை வச்சு நம்ம சொல்கிறத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் படித்தாலுமே கூட ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் சில விதி பயன்படி ஒருத்தர் சொன்ன அது விதின்னு முடிவு பண்ண முடியாது. அந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விதிகள்னு முடிவு பண்ண முடியாது. சிலது பார்த்திங்கன்னா விதிக்கு விதிவிலக்கு இருக்கும். இப்போ மதை நட்சத்திரங்கள் சிலது பார்த்திங்கன்னா கிரக கட்டங்கள் சாதகமாக தான் எடுத்துக்கிறோம். மழை உள்ள காலத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க, நனைஞ்சிருவேன்னு எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ காரில் போனால் நலையுமா, ஃப்ளைட்டில் போனால் நலையுமா, அந்த மாதிரி விதிக்கு என்ன விதிவிலக்கு அதுதான். அந்த மாதிரி ஜோதிடத்தில் சில வதை நட்சத்திரங்கள்லேயும் கல்யாணம் பண்ணவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது அது முக்கியமானது யோனி ரச்சு. மற்றது எல்லாமே நீங்கள் 100% பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ண முடியாது. இப்போ நிறைய தோஷங்கள் பார்க்குறாங்க. தோஷங்கள் உள்ள ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யோகங்கள் பலம் இருந்தால் தோஷங்கள் பாதிக்காது. நீங்கள் ஒருத்தருக்கு 100 கோடி ரூபா கடன் இருக்குன்னு மட்டும் ஒருத்தர் பார்த்தோன்னே சொல்கிறாருன்னா அவருக்கு 1000 கோடி சொத்து இருந்தால் அவர் என்ன பண்ணி போடும்? அந்த மாதிரி தோஷங்கள் ஒரு ஜாதகத்திலிருந்து யோகமும் இல்லைன்னா தான் அந்த தோஷ பாதிப்பால் அந்த ஜாதகர் எந்த ஒரு நன்மையும் அடையாமல் இருப்பார்னாலும் அதற்கு
அதற்கேற்ப நன்மைகள் அடையிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து கார் இருக்கிறவங்களாம் காரில் போயிட்டாங்க, பணம் இருக்கிறவங்க பஸ்ஸில் போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க எப்படி சார் ஒரு ஊருக்கு போகிறதுனா, கடவுள் இயற்கையை கொடுத்துருக்காரு கால்கள், அது நடந்து போகலாம். பறவைகள் பணம் வச்சு தான் பறக்குது. இயற்கையோட அமைப்பில் நடக்கிறது நல்லதுங்க, நடக்கிறது பொதுவாக நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காரில் போகிறவங்களும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் நோய் நொடிகள் வரலாம். அவங்க மருத்துவமனைக்கு போகலாம். நடந்தே போகிற ஏழைகளுக்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் இயற்கையாக வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வாழ்க்கை கூட வாழலாம். யோகமே இல்லாத ஜாதகத்தில் கூட வாழலாம். ஆயுள் இருந்தால் நிறைய யோகம் இருந்து பணம் கோடிக்கணக்கில் கொட்டி கிடந்து ஆயுள் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஆரோக்கியம் இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? ஆக முதல் யோகம், சிறந்த யோகம் எதுன்னா ஆயுள் ஆரோக்கியம்தான் யோகத்திலேயே சிறந்த யோகமாக சொல்லப்படுது. பணம் நிறைய வச்சுக்கிறது இல்லை, பணமெல்லாம் நாம் கண்டுபிடிச்சது. தங்கம் விளையிறது சார், வாங்கவே முடியாத, பரவாயில்ல வாங்க வேண்டாம். தங்கத்தை சாப்பிட்டா உயிர் வாழ்கிறோம். காற்று அடிக்கலைன்னா கவலைப்படுங்க, மழை பெய்யலைன்னா கவலைப்படுங்க, உங்கள் உடம்பு சீரணமாகலைன்னா கவலைப்படுங்க. பிற எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லா காலத்துலேயும் வாழலாம். இந்த பூமியில் துன்பங்கிறது இல்லை, இன்பந்தான் எல்லாமே. அந்த துன்பத்தை நோக்கி நம்ம தான் போகிறோம். இன்பத்தை நோக்கியும் போகலாம், துன்பத்தை நோக்கியும் போகலாம். அந்த துன்பத்துக்கு நோக்கி நம்ம போகாமல் விட்டுற வேண்டியதான். இன்பத்தை நோக்கி போகலாம். இன்பத்திற்கான பயணத்தில் பேராசைகளை துறந்தோம்னா இன்பம். அதுதான் முக்கியமாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜோதிட ரீதியான கருத்து என்ன சொல்கிறேன்னா, நல்ல நேரம் வரும்போது, நல்ல கிரக திசாபுத்தி நடத்தும் போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுக்குங்க. தேவைக்கு மேலே செய்யும்போது தான் தேவையானதை இழக்க வேண்டியது வருங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கும். இனி இந்த வார ராசி பலன்களை நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா, மேஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, ரிஷபத்துக்கு திங்கள் செவ்வாய், மிதுனத்துக்கு புதன் வியாழன் வெள்ளி இருக்குது, சனிக்கிழமை கடகத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. இப்போ இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து கொஞ்சம் கவனம் அவசியம். வண்டியில் போகும்போது வேறு ஞாபகம் வந்தாலும் பிரச்சனை, ஃபோன் பேசினாலும் பிரச்சனை, அப்புறம் வண்டியில் போகும்போது கூட இருக்கிறவங்களோட பேசிட்டு போனாலும் பிரச்சனை. வண்டி ஓட்டுறவங்கள ஓட்ட விடுங்க, அதுதான் நல்லது. ஆக வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும். எல்லா நாளும் கவனமாக ஓட்டுறது நல்லது. சந்திராஷ்டிரம தினங்களில் மிக கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய அட்வைஸ். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்கு உண்டான பலன் பார்க்கலாம். அசுவினி பரணி கிருத்திகை 9 கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னா 8ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் ஆட்சி பெற்றிருக்கு. சார் 8 கூட ஆட்சி பெறலாமா? பெறக்கூடாது. 8வன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோன்னு தான் சொல்லியிருக்கான். 8வன் வலுக்கூடாது எந்த ஒரு ஜாதகத்திலையும். ஆனால் அவனே ராசியாதிபதியும் இருக்கிறதுனால வலுத்தது சம பங்கு. அப்போ அந்த 8வன் வலுத்ததனுடைய பாதிப்பை ராசியாதிபதியும் சேர்ந்து அவனாகவே இருக்கிறதுனால கெடுதல் செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் 2 கூடவே பகை பெற்றிருக்கார். இப்போ குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் மென்மையான போக்கு அவசியம். சந்திரனோட போக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செவ்வாயோட கூடி 8ல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், குழப்பம் பண்ணுவான், கோபம் வர வைப்பான். பொறுத்து போகணும். எந்த இடத்துல ஒரு கூட்டங்களுக்கு போனாலும், ஒரு விழாக்களுக்கு போனாலும், ஒரு கோவிலுக்கு போனாலும், எங்கே போனாலும் யாராவது தவறாக நடக்க முயற்சி பண்ணால், தவறுன்னா தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் க்யூவில் நிற்கிறீங்க, ஒரு 10 பேர் தாண்டி ஒருத்தர் உள்ளே போகுதுறார், அது தவறு. ஏன் அப்படி போகலாமா அப்படின்னு யாரும் பேசாமல் இருக்கும்போது நீங்கள் பேசுவீங்க, பிரச்சனை. அவர் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், ஒரு அந்த கோயிலுக்கான அந்த கட்டளைதாரராக இருக்கலாம். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ அதை புரிஞ்சுதான் பேசணும். அப்போது அந்த கோயில் கட்டி வச்சவருடைய மகனாவோ அவருடைய உறவினராகவோ இருக்கலாம், அவர் மூலமாக அங்கே வந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் அந்த நிலையில் இருந்தோம்னா நாம் அதை தான் செய்வோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் யோசித்து, ஒரு சில சமயம் நமக்கு சரியாக சொல்கிறதே தவறாக புரியும். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மற்ற கிரக நிலையுடைய சிரமங்களை குறைச்சிட்டு சனி விரயத்தில் இருக்குது அப்படிங்கிறத வக்ரமாய் வந்துட்டுருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிகிரிக்குள்ளே மறுபடியும் திரும்ப போயிடும். வக்ர பயிற்சி ஆகாது.
நீங்கள் வந்து இந்த 4ஆம் பாதத்தில் வந்து புரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ளே இப்போ திருட்டாதியில் இருக்குது, புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வரைக்கும் வந்துட்டு அப்புறம் திரும்பிடும். இருந்தாலும் அப்போ என்ன பலன்? அந்த மீனப்பட்டிக்குள்ளே தான் இருக்குது. மீனப்பட்டிக்குள்ளே இருந்தால் 7.5 சனி, விரைய சனி, இப்போ வரவை விட செலவுகள் அதிகமாகும். நாம் என்ன யோசிக்கிறோமோ பின்னி விளைவு யோசிக்காமல் ஒன்று செஞ்சுருவோம். ஒருத்தர் கூட நின்று பேசிகிட்டு இருந்தோம்னா மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு கூட நாம் நினைக்க மாட்டோம். அப்படி பின் விளைவுகளை சிந்தித்து செயல்படணும். ஒரு இடத்துல நின்று பேசுகிறது, ஒருத்தர் பார்க்குறது, சாதாரணமாக பார்த்தா கூட ஒரு சில பேருக்கு கண்ணு மங்களாக தான் தெரியும், அவங்கள நல்லாவே தெரியாது. ஆனால் அவங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆள் பார் நம்மையே பார்த்துட்டு இருக்கான் பாரு, ரொம்ப மோசமான ஆள்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம நேரம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கிரக நிலையை தான் அப்படி பண்ணும். அதுக்காக தலை குத்தி உட்காந்துக்க முடியுமா சார்? அது எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்க. புரியாதவங்க புரியாமல் போனால் போயிட்டு போகிறாங்க. ஆனால் இப்படி நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த நேரத்துக்கு. ஆக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் கோபப்படாமல் அமைதியாக இருந்து முன் யோசனையோடு செயல்பட்டு, எப்பவுமே முன் யோசனை நல்லது, இப்போ அதிக முன் யோசனையோடு செயல்பட்டால் இந்த வாரம் சாதகமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு அம்மன். அடுத்தது வந்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய அந்த சுக்கிரன் ராசி அதிபதியாக வந்திருக்கு ரிஷபராசிக்கு. அதில் வந்து இந்த கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இவருடைய ஆதிக்கம் இருக்கும். அந்த கலை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கும், கலை ஆர்வம் அதிகரிக்கும். எதையுமே கலைன்னா சினிமா மட்டும்தான் நினச்சிக்காதீங்க. ஒரு நாட்டிய கலை, ஒரு பாட்டு பாடுறது, ஒரு எழுதுறது, ஒரு பெயிண்டிங் கூட நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணுறது, ஓவியம் வரைகிறது, வாழ்க்கையே ஒரு கலை தான். அது கலைகள் 64ன்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே கலைன்னு தான் சொன்னாங்க. அப்போ நம்ம முக்கியமாக நாம் வந்து எல்லா துறையினருமே கலைத்துறையினர்னு எடுத்துக்கலாம். அது கலைகள் 64 சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குள்ளே வர்றதான். அப்போ அந்த வகையான நிலையில் அந்த ஈடுபாடு வந்து அந்த மேக்கப் போடுறது, அந்த ஒரு நாகரிகத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய, அந்த நாகரிகத்தினுடைய புதிய முறைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவங்கன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள், ஒரு நாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீங்க, ஒரு விருதுகள் வாங்குவீங்க, வெளியூர் பயணங்கள் இருக்குது, எங்கள் சினிமா கூட போயிட்டு வருவீங்கன்னு சொல்கிறது தான். இந்த வாரத்தில் அந்த சுக்கிரனுடைய நிலை 4 திக்பலம் பெற்றிருக்கிறதுனால அந்த ஆர்வம் அதிகரிக்கும். அது சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகலாம். ஒரு மேடையில் நீங்கள் பேசினாலும் அது வந்து வைரல் ஆகலாம். நல்ல விஷயமா அப்படி சொல்கிறேன். அரசியல் சாதகமாகும். சுக்கிரனுக்கு அரசியல் ஒத்து பதவி கிடைக்கும், புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நல்ல வாரம். படிப்பில் மேன்மை உண்டாகும். 4ஆம் இடம்னா கல்வி. அப்போ கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து ஏதாவது லோன் கிடைக்காம இருந்தால் கிடைச்சிரும். நல்ல காலேஜ் கிடைக்கும். ஒரு கல்லூரியை தேர்வு பண்ண போகிறீங்கன்னா நல்ல கல்லூரி கிடைக்கும். அந்த வகையான நிலையில் இந்த வாரம் வந்து ரிஷபராசிக்கு சிறப்புக்குரிய நற்பலன்கள் நிகழும். சந்திரன் வந்து அஷ்டமத்துக்கு வரக்கூடிய காலங்கள் திங்கள், செவ்வாய். கொஞ்சம் எதிலும் யோசித்து செயல்படணும். ஒரு கையெழுத்து போடுறதுலேருந்து யோசித்து செயல்பட்டால் சாதகமாக இருக்குது. புதிய வாகனம், வீடு வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி. அடுத்தது வந்து மிதுன ராசி. மிருகசீரிடம் 1, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். ஜென்ம குரு கொஞ்சம் சரியில்லை. திசாபுத்தி நல்லா இருந்தாலும் இந்த ஜென்ம குரு சில சங்கட நிகழ்வுகளை உண்டாக்கும். மன விருப்பத்துக்கு மாறான செயல்களை கொஞ்சம் நடத்த வைக்கும். முக்கியமாக பதவி விஷயத்தில் உள்ளவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். இப்போ ஜென்மகுரு ராமர் வனவேசன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அரண்மனை விட்டுட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சில பேருக்கு சில இடமாற்றங்கள், வேலையில் மாற்றங்கள் இருக்குது. முன்னேற்றத்தில் கொஞ்சம் பின்னடைவாக தெரிஞ்சாலும் எல்லாம் நன்மைக்கு. விரைவில் குரு நல்ல இடத்துக்கு வரப்போகிறார். இப்போவே குருவோட நட்சத்திரத்திலாம் போயிட்டுருக்காரு. இப்போ எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சந்திரன் வந்து புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்களும் வந்து அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார். சார் 2.25 நாள் தானே சஞ்சரிப்பார்னா
அந்த ஒரு ஒரு கால்குலேஷனில் அந்த 2.25 நாளில் வந்து 3 நாளாக எடுத்துக்கலாம். அது பகல் பொழுது ஒன்று வரும். அப்போது இரவு பொழுதில் நமக்கு சந்திரன் எப்படி இருந்து என்ன, பகல் பொழுதில் தானே செயல்படுறோங்கிற அடிப்படையில் 3 நாட்களுக்கு சொல்கிறோம். ஆக புதன் வியாழன் வெள்ளி கொஞ்சம் போக்குவரத்தில் எல்லாம் கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், மகிழ்ச்சிக்குரிய தருணம். ஆமாம் சார், ஒர்க் முடிஞ்சிடும், அப்புறம் சனி ஞாயிறு வந்து லீவு தான், அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் எப்படி வேணாலும் பேசுவீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து சொல்கிற விதத்தில் உரியது சொல்லணுங்கிற அடிப்படையில் வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமையும், இந்த வாரத்தில் சனிக்கிழமை வரைக்கும் இந்த பலன் சொல்கிறதுனால சனிக்கிழமையும் உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆக புதிய முயற்சி எடுத்தாலும் அந்த புதன் வியாழன் வெள்ளி நன்கு ஆலோசித்து நிதானித்து செயல்படணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு பெருமாள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய போக்கு வந்து சனிக்கிழமை மட்டும் அஷ்டமத்துக்கு வரும், மற்ற நாட்களெல்லாம் சாதகமாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் உதிக்கும். ஆக இந்த வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அற்புதமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயங்க, சனி அஷ்டமத்திலேருந்து வெளியேறி வக்ரத்தில் இருக்கு. கொஞ்சம் எந்த விஷயத்துலையும் யோசித்து முடிவெடுக்கணும். எச்சா சம்பாதிக்கிறத விட இருக்கிறது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியை பார்த்துக்கணும். பணம் மட்டும் இல்லை, பதவியும் பதவி விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்லது செய்கிறதாக ஒன்று பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அதை சரியில்லாத முடிஞ்சிடும். இப்போது ஒருத்தர் வெளியே போகிறாரு, அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலே நீங்களும் சேர்ந்து போங்கன்னு சொல்கிற சூழ்நிலை வந்துடுங்கிறது சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒருத்தர் வெளியே அனுப்புகிறாங்க, சார் அவர் நல்ல நண்பர் நம்மளுக்கு, அவரை கூப்பிட்டுக்கலாம் சார் அப்படின்னா, நண்பர்னா நீங்களும் போய்க்குங்க அப்படின்னா நம்ம வேலை போயிடும். அதனால் உங்கள் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்க பார்க்கணும். பதவியாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். சின்ன சின்ன சங்கடம் வரும், எந்த குடும்பத்தில் வராமல் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு வாரம் நல்லா இருந்தால் ஒரு வாரம் சரி இருக்காது, 1 மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் 1 மணி நேரம் சங்கடம் வரும். இது இந்த மனித வாழ்க்கையில் உள்ளது. பேச்சுன்னு ஒன்று இல்லாமல் வந்து இதெல்லாம் இருக்காது. மிருகங்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த பேச்சுன்னு இருக்கிறதுனால தான் இப்படி போய்க்கணும்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த பேராசைகள் இதெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. அது பசிச்சா போய் உணவு சாப்பிட, அப்புறம் போய் படுத்துங்க, அவ்வளோதான். யாரை பற்றியும் நினைக்காது. அதுக்கு நட்பா அது இதெல்லாம் இல்லை, பசிக்குன்னா சாப்பிட்ரும். ஆனால் தன் இனத்தை சாப்பிட்றதில்லை. மீன்கள் சாப்பிடு தன் இனத்தை, மற்ற பெரும்பாலான மிருகங்கள் தன் இனத்தை தீண்டாது, என்னதான் பசிச்சாலும். அது ஒரு கோட்பாடு அதுக்குள்ளே இருக்குது. ஆக நீங்கள் வந்து, ஆனால் மனிதன் மட்டும்தான் தன் இனத்தையே தீண்டுறவன், தன் இனத்தையே அழிக்க முயற்சிக்கிறவன் மனிதன் மட்டும்தான். ஏன்னா அரக்கர்கள் எல்லாம் வந்து முதல்ல வெளியில் இருந்தாங்க, அவதாரங்கள் எடுத்து தெய்வங்கள் வந்து அவங்களை அழித்தாங்க. இப்போல்லாம் மனுஷனுக்குள்ளே மனங்களுக்குள்ளேயே புகுந்துட்டான் அரக்கன். அதனால் சக மனுஷனே கெடுக்கிறான். அது எப்போ கெடுக்கிறான்னா, இந்த மாதிரி கிரக நிலைகள் சரியில்லாதப்போ அந்த மாதிரி வேலை நடக்கும். ஆனால் எல்லா மனுஷனுக்கும் எல்லாருமே ஒத்து போக மாட்டான். தேவையில்லாமல் ஒருத்தனை கண்ட ஒருத்தனுக்கு பிடிக்காது. அவன் நல்லதே தான் பண்ணியிருப்பான், அப்பவும் பிடிக்காது. அது பிறப்பு அமைப்பு. அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகிக்கணும். அப்படி யார் நல்லவன் கெட்டவன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வாரத்தில். அதனால் நல்லவங்களோட சேர்றதுக்கும் கெட்டவங்களை விட்டு விலகிறதுக்குமான சந்தர்ப்பங்களை கூட இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் துணை புரியும். கல்விக்கான வாய்ப்பு இருக்குது. சில மாற்று சிந்தனைகள் வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், புதன் வீட்டில். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய இந்த கிரக நிலைகளுடைய அமைப்புப்படி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு பலவீனம்னாலும் குரு அற்புதமான இடத்துல இருக்குது. செவ்வாய் மிகச்சிறந்த இடத்துல இருக்குது. 4, 9 கூடயும் பலம் அடைஞ்சிருக்கு. லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்குது. ஒரு நல்ல கலை நிகழ்ச்சிகளுக்கு போகிற மனசு தூண்டும். வெளியூர் பயணம் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்கள் காதுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கன்னி ராசி.
உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். ராசி அதிபதியுடைய பலம் பரவாயில்ல. சுக்கிரன் மட்டும் 2 குடையவன் விரயத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் ஆகும். குரு நல்ல இடத்துல இல்லாதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். சனி 7 கண்டக சனியாக இருந்தாலும் அவர் வக்ரத்தில் இருக்கிறது உங்களுக்கு சாதகம். எதிர்ப்புகளை முறியடிக்க முடியும். விசேஷ நிகழ்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் பெற்று சென்று வருவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு முதன்மை நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. செவ்வாயோடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 3ல் செவ்வாய், துணிஞ்சு எதையும் செய்வீங்க. பூமி வழி பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் இருக்குது. உங்களை பேச்சு அதிக லைக்ஸ் வாங்கும், கைதட்டல் பெறும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி சாதகமாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது. அரசியலில் முக்கியத்துவம் பெறுவீங்க, முதன்மை பெறுவீங்க. பெண்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். துலாராசிக்கு சுக்கிரனோட போக்கு பகை பெற்றிருந்து 11 பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த இடம் அவருக்கு பொதுவாக ஒத்து வரக்கூடிய நிலை. குரு நல்ல இடத்துல இருக்குது, சனி நல்ல இடத்துல இருக்குது. செவ்வாய் 2க்கு அதிபதி, 7க்கும் அதிபதி பலம் பெற்றிருக்கு. பணம் வரும். எப்பவுமே 2ஆம் இடம் உங்களுக்கு 11ஆம் இடம் 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போதும் அதனுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு பணம் வரும். 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். ஆட்சி பெற்றிருந்தால் 2 குடையவன் அவங்க கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க ஜாதகப்படி லக்கணத்துக்கு. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போதும் வர வேண்டிய பணம் வரும். கொடுக்க வேண்டியவங்களும் கொடுக்க முடியும். அல்லது செய்தொழிலில் லாபம் இருக்கும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில் மேன்மை இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட பேச்சு இருக்கும். புதிய முயற்சி எடுப்பீங்க. திடீர்னு பிரபலமாவீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலை சிறப்பு. 11ல் சூரியன், புதன் சிறப்பு. சுக்கிரனுடைய நிலைப்பாடு மோசம் இல்லை. 5ல் சனி இருக்கலாம், ஆனால் 8ல் குரு சாதகம் இல்லை. அது எப்போ சார் மாறும்னா அடுத்த மாதம் 18ஆம் தேதி மாறி ஒரு 45 நாள் இருப்பார். அப்புறம் திரும்ப 8க்கு அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் தான் 9ஆம் இடத்துக்கு வருவார். எந்த 45 நாட்குள்ளே சில விஷயத்தை முடிச்சிடலாம். ஐப்பசி கார்த்திகையில் திடீர்னு உங்களுக்கு யோகங்கள் வரும். ஆனால் இந்த வார பலன் சொல்லக்கூடிய நிலையில் சந்திரன் அஷ்டமத்துக்கெல்லாம் போகாது. சந்திரன் போகிற வழியெல்லாம் நல்லா இருக்குது. ஆக இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சாதகமாகவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நீங்கள் நல்ல நேரத்தில் கூட அலைச்சல் இருக்குங்க. நல்ல நேரத்தில் அலைச்சல் இருந்தால் தான் நன்மை நடக்கும். கெட்ட நேரத்தில் அலைச்சல் இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் பூஜ்ஜியம். ஆக மழை பெஞ்சா விதைச்சா களை எடுக்கணும், மருந்தடிக்கணும். ஆனால் விளைச்சல் கிடைச்சிடும். அப்போவும் வெயிலில் காயணும், கஷ்டப்படணும் அந்த விவசாயி. அந்த மாதிரி தாங்க. அப்போ நல்ல நேரத்தில் நல்ல நேரம்னு தெரிஞ்சு துணிஞ்சு கடின முயற்சி எடுத்தோம்னா அதுக்கான பலன் சிறப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு குரு அற்புதமாக உங்கள் ராசியை பார்க்குறார். செவ்வாய் 5க்கு அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கு. விரயத்தால் அதிக நன்மை ஏற்படும். ஒரு சொத்து வாங்கியிருந்தீங்க, விற்றீங்களா லாபம் வரும். ஆமாங்க, பொண்ணும் மண்ணும் போயிட்டுருக்கு. குரு அதிசாரமாக போயிட்டுருக்கு. அதனால தங்கம் விலை அவ்வளோ போயிட்டுருக்கு. அடுத்த மாதம் 10ஆவது மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே அந்த வேகம் கம்மியாயிரும். அப்போ அதுவும் கம்மியாயிரும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே நற்பலன் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்படி இல்லை சார் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா திசாபுத்தியை பார்த்துக்குங்க.
திசாபுத்தி மோசமாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரமாக இருக்கிறதும் குரு நல்ல இடத்தில் இருக்கிறதும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் விநாயகர். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். அவர் வக்ரகதியில் இருக்கார். எதிர்மறையான சிந்தனையை கொடுக்குன்னு அர்த்தம். அந்த கிரகத்துக்கு என்ன கொடுக்கும்? நேர்மறையான சிந்தனை கொடுக்காது, எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும். அப்போ எப்படி இருக்கும்? நல்லது நடக்குமா? தடை இருக்கும். குரு நல்ல இடத்துல இல்லை, ஆனால் இந்த வக்ர நிவர்த்தியாகி குரு நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா சிறப்பு. இருந்தாலும் 3க்குரிய பலன் நடக்கும். போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல. ஆமாம் சார், போன வருஷம் ஒரு எக்ஸாம் எழுதின மார்க் கம்மியாக வந்துச்சு, இந்த வருஷம் நல்ல மார்க் கிடச்சிருச்சு. போன வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்கிற சூழ்நிலை இருந்தது, இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துடலாம் சார், கொஞ்சம் நல்ல சீட் கிடைக்கும் சார், எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில நன்மைகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொடுக்க. வண்டி வாகனம் வீடு சேரும், புதிய வண்டி வாகனம், நிறைய ட்ரெஸ்ஸில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் அதில் கொஞ்சம் தாமதம், தடை, கொஞ்சம் மனக்கவலை, குழப்பம், ஒற்றுமையின்மை குடும்பத்தில் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதை தாண்டியும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஜென்மத்தை விட்டு விலகிட்டார். போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. குரு நல்ல இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குது. சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் புதுசாக எடுத்திருப்பீங்க, கல்யாணம் நடக்கிறது, காது குத்து, சீரு, இப்படி இந்த மாதிரி உறவுகள் வந்துட்டு போகிறது, கல்வியில் புதுசாக ஏதாவது விருதுகள் கிடைக்கிறது, வெளியூர் பிரயாணம், பதவிகள் கிடைக்கிறது, ஆரோக்கிய மேன்மை. சார் போன வருஷம்னா இந்த வருஷமே அந்த 5ஆவது மாதம் வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார், இப்போ செக் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதெல்லாம் கிரகங்களுடைய இயக்கப்படி அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்துட்டால் லைஃப் லாங் இருக்குன்னு மட்டும் எதுவும் நினச்சிடாதீங்க. இருட்டுன்னா ஒன்று லைஃப் லாங்கும் நம்ம வாழ்க்கையில் இருட்டுன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. பகலும் வரும். அதே மாதிரி பகல் இருக்கும்போது பகலாகவே இருக்குன்னு நினச்சிடாதீங்க, இருட்டும் வரும். இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. சோர்வு இருக்கக்கூடாது, எல்லாம் நடக்கும். சிலது தாமதப்பட்டு சிறப்பாக நடக்கும். இப்போ கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் நடக்கும். குருவுடைய அருளால் உங்களுக்கு சகல நன்மைகளும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் சிவபெருமான். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லை, ராசி அதிபதி சனி ஜென்மத்துக்கு வக்ரமாயிருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் 60 வயசுலேருந்து 90 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள், ஒரு 10 நாளாவது ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு வந்தார், இல்லை பெட் ரெஸ்ட்டில் இருக்கார். சில பேருக்கு திசா பலனுக்கு தகுந்த மாதிரி சின்ன அறுவை சிகிச்சைகள் ஏற்படுறது. வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய வைக்கும். அந்த 60 to 90க்குள்ளே 7.5 சனி வந்தால் எதுவுமே நிலையில்லைன்னு சொல்ல வைக்கும். பேராசைப்பட்டவங்க கூட ஆசையை துறக்கிற காலமாக இருக்கும். ஆனால் 30க்குள்ளே இருக்கிறவங்க இந்த சமயத்தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஆனால் ஆசைப்படக்கூடாது. தொழில் ரீதியாக அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு போவாங்க. ஆனால் எல்லாம் அடமானம் வச்சு பண்ணுவாங்க, கடைசியில் லாக் ஆயிடுவாங்க. முதல் சுற்றுலையும் 3ஆவது சுற்றுலையும் 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30லேருந்து 60ன்னா சுப செலவு, வீடு கட்டுவாங்க, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுவாங்க, ஏதாவது விசேஷம் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஜமாளிச்சிருவாங்க. அதான் மங்கு சனி, பொங்கு சனி, கொங்கு சனி, மரண சனின்னு சொன்னாங்க. 120 வருஷமாக நம்ம திசைகளை 9 கிரகங்களை திசை நடத்தி முடிக்கணும்னா 120 வருஷம். 9 கிரகங்களுடைய அதே காலத்தில் இந்த 7.5 சனியை 4ஆக பிரிச்சிருக்காங்க. நிறைய பேர்
மங்கு சனி பொங்கு சனி மரண சனிமா, அப்படி இல்லை, மங்கு சனி பொங்கு சனி குங்கு சனி மரண சனி. அப்போது அந்த அந்த குங்கு சனியும் மரணத்தை கொடுக்காது, அது துன்பத்தை கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும். சின்ன வயசு மங்கு சனி நஷ்டத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கக்கூடாது, பிறால் ஏமாற்றப்பட நேரம், ஈஸியாக ஏமாறுறதெல்லாம் அதில் தான். அப்போ அந்த வகையில் அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் 60க்கு மேலே இருக்கிறவங்களும் 30 வயசுக்கு இருக்கிறவங்க வண்டி வாகனத்தில் போகிறது வர்றது கவனம், படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்களும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சார் இந்த சமயம் திருமணம் எல்லாம் பண்ணலாமா? குருபலம் திசாபுத்தி நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். 7.5 சனியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் குரு நல்ல இடத்துல இருந்தால் பண்ணலாம், அல்லது திசாபுத்தி நல்லா இருந்தால் பண்ணலாம். ஒன்றும் வெளிச்சமாக இருந்தால் பயணம் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் வண்டியில் லைட் இருந்தால் இருட்டிலையும் பயணம் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி. இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் புரியும், முக்கியமான நிகழ்வுகளில் கலந்துக்குவீங்க. புரியாத விஷயங்கள் புரியக்கூடிய வாரம், புதிய முயற்சிகளுக்குரிய வாரம், வரன் முடிவாகக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விட விரும்புவது ஜோதிடர் என்கிற இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.